ஹரே கிருஷ்ணா. ஹனுமார் லங்கைக்கு சீதாதேவியை தேடி புறப்பட்டு போகிற சமயத்தில் கடலை தாண்டுறார். அப்போ தாண்டும்போது அவருக்கு அந்த கடலில் சில இடைஞ்சல்கள்லாம் வருது. அதில் ஒன்று சுரசா அப்படிங்கிற ஒரு டெமனஸ். அவள் ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி ஒரு உருவம். அந்த சுரசா என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் ஹனுமார் வரும்போது அப்படி வழியில் ஒரு மலை மாதிரி அவள் நின்றுருக்கா. அந்த சுரசா வாயை பொளந்துண்டு அந்த அவ்வளோ பெரிய திமிங்கலம் அது வாயை பொளந்துண்டு நிற்கிறது. நின்னோன்னு ஹனுமார் சொல்கிற, நகர்ந்துக்கோ நான் போனோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சுரசா சொல்கிறா, நீ ரொம்ப பெரிய பலசாலி. அது மட்டும் உனக்கு நிறையா சக்தி இருக்குது, இந்த கடலையே தாண்டக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்குது அப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறா. ஆனால் உன்னை காட்டிலும் எனக்கு பலம் இன்னும் ஜாஸ்தி, எனக்கு சக்தி ஜாஸ்தி, அதை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அப்போது ஹனுமார் சொல்கிறார், இப்போ இதெல்லாம் பேசுறது எனக்கு டைம் இல்லை, நீ நகரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுரசா சொல்கிறா, நீ கடலை கடக்கணும் அப்படின்னாக்க நீ என்னை தாண்டி தான் போனோம். அப்போ நீ என்ன பண்ணணும்னா என்னுடைய வாயில் பூந்து நீ வெளியில் வரணும். வந்தேன்னாக்கா நான் உன்னை அமுச்சுடுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது சுரசா ஹனுமார் என்ன பண்ணுறாருன்னா பெருசாக போகிறார். அப்போது சுரசா ஹனுமாருடைய வாயை உருவத்தை காட்டிலும் பெருசாக அவள் வாயை திறக்கிறான். அப்போது ஹனுமார் இன்னும் பெருசாக போயின்னு இருக்கார். அவர் விஸ்வரூபம் மாதிரி அவர் எடுக்கிறார். ஹனுமார் அவ்வளோ பெரியவராக ஆயிண்டே போகிறார். அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டே போகிறாரோ அதை காட்டிலும் இன்னும் பெருசாக அவளுடைய வாயை அவள் திறக்கிறா. இப்படியே இது போயிண்டே இருக்கு. அப்போ ஹனுமார் பார்க்குறார், சரி இந்த டயத்தில் நம்மளுடைய சக்தியை ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் இது கிடையாது. இங்கே நான் இவளுக்கு இவளோட என்னோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணினேன் அப்படின்னா நான் போக வேண்டிய காரியம் என்னவோ அது ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு தடையாக போயிடும். இப்போ இவக்கிட்டக்க என்னுடைய கிரேட்னஸை ப்ரூவ் பண்ணுறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுரசா ஒரு சமயம் ரொம்ப பெருசாக வாயை பொளந்துட்டு ஹனுமாரை விழுங்குறாப்புல இருக்கா. அப்போ இருக்கிற டயத்தில் அவளோட பிளான் என்ன அப்படின்னா, ஹனுமார் வாய்க்குள்ளே போனவொன்னே அவரை விழுங்கிடணும் அப்படின்னு. ஆனால் அவர் ரொம்ப பெருசாக வாயை திறந்துருக்கும்போது டக்குன்னு அவ்வளோ வளர்ந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா டகால்னு சின்னதாக ஆகி ஒரு நிமிஷத்தில் அவளுடைய வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுறார். வந்த உடனே அப்போ அவள்கிட்ட சொல்கிறார், வழி விடு அப்படின்னு. அப்போ அவளுடைய சமயோஜித புத்தியை அவள் பாராட்டி அவள் விட்டுடுறா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லீலை அங்கே நடந்தது. இதில் நமக்கு ஒரு நல்ல பாடம் இருக்குது. அதாவது பல சமயம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஈகோ கிளாஷ், அதாவது நான் பெரியவனா இல்லை நீ பெரியவனா, இல்லை நான் ஒஸ்தியா இல்லை நீ ஒஸ்தியா, இந்த மாதிரி வரும்போது ஒரு நாளும் அது தீரப்போகிறதில்ல. ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய சைடை நம்மளுடைய ஈகோ வசதியாகிட்டே போகிறதோ அதுக்கேற்றாப்புல நம்மளும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி எதிராளி அவளும் விட்டு கொடுக்கவே மாட்டாள். இது இப்படியே போயிண்டே இருக்க இருக்க இது முத்திண்டு தான் போகுமே தவிர இது தீராது. அதனால் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஈகோ கிளாஷ் நம்மளோட டயத்தை அப்படியே எடுத்துனுடும். அதுக்கப்புறம் அதுதான் தாட் ப்ராசஸாக ஓடின்னு இருக்கும். எப்படா சான்ஸ் கிடைக்கும் அந்த எதிராளியை நம்ம ஒடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி தான் புத்தி போகுமே தவிர நம்ம என்ன செய்யணுமோ அது செஞ்சு முடிக்காமையே போய் போய் முடிஞ்சிடும். அதுதான் இங்கே சமயத்தில் நம்ம டாலரேட் பண்ணணும், பொறுத்துக்கணும். அதுக்கப்புறம் சமயோஜித புத்தி உபயோகப்படுத்தி அந்த இடத்துலேருந்து நகர்றதுக்கு நம்ம வழியை பார்க்கணும். அதனால தான் என்ன சொல்வா அப்படின்னாக்கா, யாராவது எந்த இடத்துலையாவது குரு கிருஷ்ணரெல்லாம் அபராதம் பண்ணுறவா இருந்தானாக்கா, அதாவது அவளை பற்றி எத்தனையோ பேர் உலகத்தில் எத்தனையோ விமர்சனம் பண்ணுறா. அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்று நமக்கு அதை பேசி திருத்த முடிய சாமர்த்தியம் இருந்தால் அங்கே இருக்கணும். இல்லைன்னாக்கா அந்த விதண்டாவாதம் பிடிக்கிறவாளோட நம்ம பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நகர்ந்து போயிடணும். கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது, விமர்சனமும் பண்ண வேண்டாம், கிண்டலும் அடிக்க வேண்டாம். ஆனால் நம்ம நகர்ந்து போயிடணும். ஏன்னா நேற்று பார்த்தோம், விமர்சனம் பண்ணுறதோ கிண்டல் இதனால் நமக்கு ஒரு லாபமும் இருக்க போகிறதில்ல.
அது பெஸ்ட்டு. நம்ம மனசு வந்து அதில் அதில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அதுதான் வந்து ஹனுமார் இந்த சுரசா லீலை மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, பாகவதத்துலேயும் பார்க்கடல் கடையிறது அந்த லீலையில் பகவான் வந்து தேவர்களுக்கு அப்படி தான் சொல்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்கடல் கடையும் போது முதல்ல ஆம், முத்து மணி ரத்னங்கள் இதெல்லாம் வந்து வரும். அதெல்லாம் வந்து தே அசுரர்கள்லாம் பிடுங்கிப்பா. அப்போ நீங்கள் அந்த ரத்னங்களுக்காக நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னாக்க, எதுக்காக நீங்கள் கடைய ஆரம்பிச்சேளோ அந்த அமிர்தம் கிடைக்கிற மட்டும் கடையணும் இல்லையா, அந்த பர்பஸ் வந்து அடிபட்டு போயிடும். அதனால் அந்த மாதிரி ரத்னங்கள்லாம் ஏதாவது வந்ததுன்னா அது அசுரர்கள் எடுத்துண்டா அப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து நீங்கள் அவளோட உதவியோட நீங்கள் பார்க்கடலை கடைஞ்சேன்னா கடைசியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது அமிர்தம் அப்படின்னு பகவான் வந்து தேவர்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பார்க்கடலில் கடையிறதுக்கே அனுப்புகிறார். அது அது இதுலேருந்தும் இந்த பாகவதம் இந்த கதையிலேருந்தும் இதே பாடம் தான் நமக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து ஈகோ கிளாஷில் நம்மளுடைய கவனத்தை சிதற விடாமல் நம்ம ஒரு ஃபோர்சீயிங்காக, அதாவது தூர திருஷ்டி அப்படிம்ப, அதாவது நம்ம என்ன கோலுக்காக நம்ம வேலை பண்ணுறோமோ அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டே போனோம். அது எப்படி அப்படின்னாக்க, இப்போ ஒரு ஷிப்பு ஓட்டுறவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, இந்த செயிலர்ஸ் எல்லாம் நேவிகேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறையா இதை கப்பல்லாம் வரும். அப்போது அதிலெல்லாம் இடிக்காமல் அதுக்குள்ளே பூந்து பூந்து போகிற விஷயத்தை வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவளுக்கு எக்ஸ்பர்ட் நேவிகேட்டர்ஸ் அப்படின்னு பேர். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதமாக நம்ம நேவிகேட் பண்ணி போக கற்றுக்கணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.